வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் புதன்கிழமை, ஜூலை மாதம் 31ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 15ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, மதியம் 1 மணி வரை. அதன்பின் மிருகசிரிஷம். திதி தேய்பிறை ஏகாதசி மாலை 6 மணி 13 நிமிடம் வரை. அதன்பின் துவாதசி. யோகம் சித்த யோகம். துளாராசிக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று ஏகாதசி விரதம். நாளைய விசேஷம், நாளைய தினம் பிரதோஷம். நாளைய முக்கியத்துவம் பிரதோஷம். நாளைய தினம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், சந்திரன், குரு. கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். கன்னியில் கேது. கும்பத்தில் சனி. மீனத்தில் ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். சுகமான வாழ்க்கை அமையக்கூடிய நேரம். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். சுகஸ்தானாதிபதியான சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம். 2 சுக்கிரன் சுகஸ்தானத்தில். சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை. 2ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் குரு. பெரிய யோகம் இது. நிறைய வருமானம் வரும். இப்போது வருமானம் வருவதற்கான நேரம். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், இதுவரை தடைப்பட்டு இருந்த விஷயங்கள், உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை மற்றவங்கெல்லாம் தடுத்து நிப்பாட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ சரியாகி உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு இப்போ வந்து சேரப்போகிற நேரம். போட்டிகள், பந்தயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி. நீண்ட நாள் கனவுகள் நினைவாக போகிற நேரம். நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணங்களால் நன்மை. சகோதரிகளால் ஆதாயம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். இப்போது ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கப்போகுது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான எதிர்காலம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறு அதாவது போட்டி பந்தயம் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சுருவாங்க. சின்ன எக்ஸாம், ஸ்கூல் டெஸ்ட்டு, காலேஜ் டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த டெஸ்ட் இருந்தாலும் அதில் வென்று காட்டக்கூடிய நேரம். வெற்றிக்கான நேரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக வரக்கூடிய நேரம். 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 2 12ஆம் இடத்தில் உச்சம். தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாகும்போது நிறைய செலவுகள் தான் ஏற்படும். எதற்காக நம்ம செலவு பண்ணுறோன்னே தெரியாத அளவுக்கு செலவுகள்லாம் வரும். நிறைய பொருட்கள் வந்து விரயமாகிறது கூட உண்டு. சில நேரங்களில் சில பேர் ஒரு டிக்கெட் புக் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ண மறந்துடுவாங்க. அது விரயமாகிடும். திருப்பி புக் பண்ணுவாங்க, ரீபுக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பயணம் காரணமாக சில செலவுகளும் ஏற்படலாம். இருந்தபோதும் இது நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு மிக யோகமான நாள். மிக யோகமான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். 11 கிரகம் ராசிக்குள். 2 கிரகமும் ராசிக்குள். தன லாபாதிபதிகளின் சம்பந்தம் ஏற்படும் போது வருமானம் பிரமாதமாக வரும். அதிகப்படியான வருமானம் வரும். செல்வச் செழிப்பில் நீங்கள் திளைக்கப் போகிற நேரம் இது. நிறையா
தன வருவாய்க்குரிய நாள் இது. செல்வச் சீமனாக நீங்கள் உலாவக்கூடிய ஒரு நேரம் இது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் மட்டும்தான் இப்போ இருக்கார். மற்றபடி அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ஆதாயமும் சாதகமும் செய்யக்கூடிய நேரம். திருநள்ளாறு மட்டும் ஒரு வாட்டி சென்று வாருங்கள். அது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இன்று ஏகாதசி விரதம், நாளைக்கு பிரதோஷம். சிவனையும் பெருமாளையும் ஒருங்கே இணைந்து வணங்குங்க. வெற்றிக்கான நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நேரம். நிறையா அசையும் அசையா சொத்து, ப்ராப்பர்ட்டி, அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராப்பர்ட்டியில் நிறைய பேர் பண்ணுவாங்க இப்போ. அதனால் ஒரு பெரிய தொகை சேமிப்புகள் ஒரு மாதிரி போய் லாக் ஆகும், முடங்கும். அதனால் கொஞ்சம் கையில் லிக்விட் கேஷ் வர்றது ஃப்ளோ இருக்காது இப்போ. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இப்போ இருக்கிறது சிரமம். வரும் மாதங்களிலிருந்து இப்போ சரியாகும். இந்த ஆடி மாதம் முடிந்தால் சரியாயிடும். ஆனால் பெரிய தொகையை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா பேருக்கு இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த ஓரிரு நாட்களாகவே கிரகநிலை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 11 கிரகம் உச்சம். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில், 11 கிரகம் உச்சம். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில். கிரக அமைப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு டாப்பில் கொண்டு போய் விட்டுரும். மேஷ ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, இது போன்ற ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மிகப்பெரிய வலிமை. அதில் கன்னி ராசிக்காரர்களுக்கும் பிரமாதமான யோகத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய வயது தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தால் வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான விஷயங்கள்லாம் கைகூடும். ஒரு மிடில் ஏஜ்டு மேனாக இருந்தால் இப்போ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது மாதிரி உங்களுடைய தகுதி எதுவாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியாக இருந்தால் ஒரு சிறந்த ஒரு மாணவனாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை மீறி யாராலையும் உங்கள் கிளாஸில் முன்னுக்கு வர முடியாது. நீங்கள் தான் முதலிடத்தை பிடிப்பீங்க. அதுவும் கணக்கெல்லாம் பிரமாதமாக போடுவீங்க. கணக்கு போட்டு ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். கவனக்குறைவு ஏற்படும். ஞாபகம் மறதி ஏற்படும். அதனால் கொஞ்சம் வார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும். நமக்கு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களுடன் பேசும்போது அதிக கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்பது நினைவில் இருப்பது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 9 கிரகங்கள் 7ஆம் இடத்தில். 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் குரு. அவர் பாக்கியஸ்தானத்திற்குரிய கிரகமான சந்திரனுடன் இணைந்து ராசி அதிபதியுடனும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. 7 கிரகம் பாக்கியஸ்தானத்தில். 10 கிரகம் 9ஆம் இடத்தில். 9, 10 9, 10 ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படணும். ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் ஏற்படலை. இருந்தபோதும் இது வேறு விதமான ஒரு கிரக அமைப்பு. அதனால் 10 9 9 7 தனஸ்தானாதிபதியோட உச்சம், தனக்காரகனோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இப்படி நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் ஜாதக ரீதியாக சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழலில் இருந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவராக இருந்தால் இனி அது டபுளாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு பெரிய தொழில் அதிபராக மாறக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய தொழில் அதிபராக மாறக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் நிலையில் ஒரு உயர்வு ஏற்படும். நிலையில் ஒரு உயர்வு, அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இன்றைக்கி நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். கொஞ்சம் பண செலவுகள் ஏற்படலாம், விரயங்கள் ஏற்படலாம். ஆனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தன வருவாய் அதிகமாக ஏற்படும். தன வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும்.
உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரம். இதுவரை ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் உடம்பில் இருந்ததுன்னா அதற்கான தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு வைத்தியரை சந்திப்பீங்க. உங்களுடைய மருந்துகள், உண்ணக்கூடிய மருந்துகள் செயல்படணும். நம்ம சாப்பிட்ற மருந்து செயலான தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ மருந்து உபயோகப்படும். இன்று ஏகாதசி, பெருமாளை வணங்குங்க. நாளைக்கு பிரதோஷம், சிவனை வணங்குவது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன். இது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். மகர ராசிக்கு கடந்த ஒரு மாதமாக இந்த பலனை தான் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். 7இல் சுக்கிரன் இருக்கும்போது தான் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு வருது. என்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு என்கிட்ட வரன் பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு வருது. அது மாதிரி இதுதான் நேரம். இன்றைக்கி அடிஷ்னலாக ஒரு தகவல் என்னென்னா, 7 உச்சம். அப்போ கண்டிப்பாக திருமண விஷயங்கள் கை கொடுக்கும். ஆடி மாதம்னு விட்டுறாதீங்க. ஆடி மாதமாக இருந்தாலும் வரன் பார்க்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், பொருத்தம் பார்க்கலாம். திருமணம் மட்டும் ஆடி முடிந்தது பிறகு வைத்துக்கொள்ளலாம். இந்த நாள் யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். இருந்தபோதும் கடன் சுமை அல்லது கடன் தொல்லை, ஏற்கனவே நம்ம யார்ட்டையாவது கைமாற்ற பணம் வாங்கியிருந்தோம்னா இப்போ அவங்கள்ட்ட நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிப்போம். அவங்களுடைய ப்ரெஷர் இப்போ ஜாஸ்தியாக இருக்கும். கடன்காரர்களின் தொல்லை உண்டு. அதன் ப்ரெஷர் இப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எப்படி அவங்கள சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முழிப்பாங்க. அது மாதிரி கடன்காரர்களால் ஒரு அச்சுறுத்தல், பயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னும் ஓரிரு நாட்களில் நிலைமை சீராகும். உங்களுக்கு தேவையான பணம் வரும். அவங்ககிட்ட கொடுத்து பணத்தை செட்டில் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்று ஏகாதசி, பெருமாளை வணங்குவது சிறப்பு. நாளைய தினம் பிரதோஷம். பிரதோஷத்துக்கு முடிஞ்சால் சிவாலயம் போய் இளநீர் கொடுங்க சிவபெருமானுக்கு, அபிஷேகத்துக்கு, நந்தியம்பெருமானுக்கு. உங்களுடைய கடன் விலகும், கனவுகள் நினைவாகும். நல்ல நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியுடன் சேர்ந்து பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்சமாக காணக்கூடிய ஒரு நேரம். சந்திரன், குரு கூடவே 2 செவ்வாய் எங்கு இணைந்தாலும் அது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை செய்யும். இப்போ அப்படி இருக்குது கிரகமைப்பு. 5ஆம் இடத்தில் 4-7 கிரகம், அது ஒரு விதமான யோகம். இது மாதிரியான பல சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரதேசத்தில் இருப்பவர்களுக்கு தாய்நாடு திரும்பி குடும்பத்தோடு இருப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளோட வளர்ச்சி, முன்னேற்றம் நல்லாயிருக்கும். அவர்களுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிரமாதமாக இருக்கும். சில பேர் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்காக பண்ணுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதெல்லாம் இப்போயே நல்ல க்ரோத்தை பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியலும் க்ரோத் ஆகும். உங்கள் குழந்தைகளுடைய க்ரோத்தையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாள், நல்ல நாள்.